காயத்ரி, எனக்கு ஒரு நாள் லீவ் வேணுமே. என்ன? ஆமா, லீவ் தேவை. ஆபீஸ்ல கேட்க வேண்டியதை என்கிட்ட கேக்குறீங்க? ஆமா இல்ல, ஆபீஸ்ல கேக்குறத விட்டு நான் ஏன் உங்ககிட்ட கேக்குறேன்? சும்மா விளையாடாதீங்க, விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல காயத்ரி, வீராவோட கிராமத்து வரைக்கும் போகணும். ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. டேய், உனக்கு என்ன அங்க வேலை? முக்கியமான வேலை இருக்குமா, சொன்னா நீயும் வரேன்னு சொல்லுவ. டேய், சுத்தி வளைச்சு பேசாம நேரா விஷயத்துக்கு வா. கவிதாவோட பாட்டியே இங்கதான் இருக்காங்க. அந்த ஊர்ல உனக்கு என்ன வேலை? காரணம் இருக்குப்பா. அங்க ஒரு வைத்தியர் இருக்காரு, உங்களுக்கே நல்லா தெரியும். அவரால என்னென்ன முடியும், அவரால என்னென்ன சாதிக்க முடியும், எனக்கு அவர் என்னென்ன செஞ்சிருக்காரு. நான் எப்படி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்தேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. உண்மைதான் சூர்யா. ராமையா அப்பா அந்த வைத்தியரை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. வெறும் மூலிகையை வச்சுக்கிட்டு அவரால என்ன வேணாலும் செய்ய முடியும், எந்த வியாதியை வேணா குணப்படுத்த முடியும்னு அந்த ஏரியால இருக்கிற அத்தனை பேரும் சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி, அதுதான் ரீசன். இப்ப நான் அந்த ஊருக்கு போய் அந்த வைத்தியரை பார்க்க போறேன். உன் வயித்துல வளர்ற அந்த கரு எந்த ப்ராப்ளமும் இல்லாம நல்லபடியா வளர்ந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் உனக்கும் குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்கு நான் உனக்கு மருந்து கேட்டுதான் வாங்கிட்டு வர போறேன். டேய், சூப்பர் ஐடியாடா. நீ முதல்ல கிளம்பி போய் அவர்கிட்ட இருந்து மருந்து வாங்கிட்டு வா. காயத்ரி, அவன் சொல்றதை செய். சித்த மருத்துவத்துல சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது, ரொம்ப சேஃப். அதனால இன்னி கண்டிப்பா இந்த மருந்தை சாப்பிடலாம். நல்ல விஷயம் சொல்லிருக்கப்பா. காயத்ரியோட குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்க அந்த கிராமத்து வைத்தியர் ஏதாவது செஞ்சாருன்னா காலா காலத்துக்கும் நாம் அவருக்கு நன்றி சொல்லணும்பா. சரிம்மா, நாளைக்கே நான் அந்த கிராமத்துக்கு கிளம்புறேன். வீராவை கூட்டிட்டு போய் அந்த வைத்தியரை பாக்குறேன். குழந்தை நல்லா பீம புஷ்டியா வளர்றதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு மூலிகை வாங்காம திரும்பி வரமாட்டேம்மா. சார், வாங்க மாப்ள. வாங்க மாப்ள, உட்காருங்க. எப்போ வந்தீங்க? கவனிக்க இல்ல பாருங்க. பரவாயில்ல மாமா, அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுக்கு நீங்க கவிதாவை அனுப்பி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். நிச்சயதார்த்தத்துக்கு அவங்க யாரும் வராததுனால கவிதாவை அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நான் நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வெளியில அனுப்புற பழக்கம்லாம் எங்களுக்கு இல்ல தம்பி. அது மட்டும் இல்ல, அது சரியும் இல்ல. எல்லாத்துக்கும் மேல எங்க கவிதாக்கே இந்த மாதிரி வெளியில போறதெல்லாம் பிடிக்காது. ஆமா இல்ல கவிதா? யாராவது ஆம்பளைங்க கிட்ட வெளியில நின்னு ஒரு நிமிஷம் பேசினா கூட அப்படியே டென்ஷன் ஆயிடுவா. இல்லம்மா கவிதா? அத்தை, போயிட்டு வரட்டுமே அத்தை. ரவி ஒன்னும் முன்ன பின்ன தெரியாதவர் கிடையாது. அவங்க 2 பேருக்கும் நிச்சயமும் முறையா பண்ணியாச்சு. அவரோட கூட போறதுல என்ன தப்பு? தப்புதாம்மா காயத்ரி. நிச்சயம் தான் பண்ணிருக்கோமே தவிர கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் ஹோட்டலுக்கு அதுக்கு எதுக்குன்னு சுத்துறதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லாத விஷயம் பாரு. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா யாரும்மா பதில் சொல்றது? என்னங்க எப்படி பேசுறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ண தானே கூப்பிடுறேன். ஜஸ்ட் 1 ஹவர்ல திரும்பி வந்துடுவா. நானே கூட்டிட்டு வந்து விட்டுருவேன். அதெல்லாம் முடியாது தம்பி.
நிச்சயம் ஆயிட்டாலே கல்யாணம் ஆன மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் இந்த வீட்ல சரிப்பட்டு வராது. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு உங்களோட வெளியில போறது வரதையும் எங்களால அனுமதிக்கவே முடியாது. கோமதி, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஒரு தடவை விட்டீங்கன்னா அப்புறம் இதே பழக்கமா போயிடுங்க. இன்னைக்கு ஹோட்டலுக்கு கூப்பிடுவாரு, நாளைக்கு பீச்சுக்கு கூப்பிடுவாரு, அப்புறம் பார்க்குக்கு கூப்பிடுவாரு, அப்புறம் மகாபலிபுரம் போலாம் அப்படின்னு சொல்வாரு. இதெல்லாம் நமக்கு தேவையா? பொண்ணு நான் சொல்றத கேட்டு இந்த வீட்ல இருக்கணும்னா அந்த பொண்ணு இருக்கட்டும். இல்லனா இப்பவே பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு இதோ இந்த பையனோட போட்டோம். யார் வேண்டானது? கொஞ்சம் அமைதியா இரு கோமதி. மாப்ள, நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணு வீட்டுக்காரங்கனாலே கல்யாணம் வரைக்கும் இந்த படபடப்பு இருக்கதான் செய்யும். என் ஒய்ஃபோட கோவம் கவிதா மேல அவளுக்கு இருக்கிற அக்கறையோட வெளிப்பாடுதானே தவிர அவன் மனசுல வேற எதுவும் கிடையாது. சார், எனக்கு இதெல்லாம் அவசியம் இல்ல. கவிதாவை நீங்க அனுப்புவீங்களா மாட்டீங்களா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இப்படி கேட்டீங்கன்னா எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல மாப்ள. ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வாங்கல. காஃபி டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு கவிதாவை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடலாம். நான் எதுக்கு சொல்றேன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஹோட்டல் பார்ட்டி அது இதெல்லாம் வேணாமே. நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பேசுறது. இதுதான் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையா? கவிதாவை காலம் ஃபுல்லா வச்சு காப்பாத்த போறவண்ணா. கேவலம் 1 hour அனுப்புறதுக்கு யோசிக்கிறீங்களா? மாப்ள, தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு தயவு நீங்க செஞ்சு ஒண்ணும் சொல்ல வேணாம். லுக், ஈவினிங் 6 மணிக்கு கவிதா நான் சொல்ற இடத்துக்கு வரணும். இது என்னோட விருப்பம், என்னோட முடிவு. மீறி அவ வரலனா அதுக்கப்புறம் அவ நிரந்தரமா உங்க வீட்டுல தான் இருக்கணும். உங்களுக்கு உங்க போலி கௌரவம் முக்கியமா இல்ல கவிதாவோட கல்யாணம் முக்கியமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சொல்லுங்க ரவி, உங்க போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னும் வேலை கேட்காதுங்க, எனக்கு ஒன்னும் சரியா படல. என்னாச்சு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னீங்கன்னு தான் உங்க வீட்டுக்கு போனேன். கவிதாவோட பெரியப்பாவை பார்த்து பேசுனேங்க. பேசுனீங்கல்ல, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல? என்னத்த முடிஞ்சது? சண்டை போட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. சண்டை போட்டீங்களா? ஏன், என்ன ப்ராப்ளம்? ஒன்னும் சரியில்லைங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஐயோ, இப்ப என்ன நடந்ததுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? இல்லங்க, அந்த ஆளு ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் எனக்கு சரியா வரும்னு எனக்கு தோணல. நீங்க விக்கிக்கு பர்த்டே விஷ் பண்ணி அதை செல்ஃபி வீடியோ எடுத்து அனுப்பணும்னா. சரிம்மா. அண்ணா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நல்ல ஜாலியா கேஷுவலா பேச சொல்லுங்கண்ணா. விக்கினா மைண்ட்ல என்ன தோணுதோ அதை அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ண சொல்லுங்க. அண்ணா, வீடியோ நல்லா வேக்கியா இருக்கணும். வேக்கியா தானம்மா, வச்சு செஞ்சிடலாம் விடுமா. வணக்கம் சார், உங்கள் பிறந்தநாளைக்கு செல்ஃபி வீடியோவில் வாழ்த்து அனுப்ப சொல்லி ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. ராங் நம்பர் தான். வாங்கின 60,000 ரூபா கொடுக்க வக்கையில் பிறந்தநாள் கொண்டாடுதானே பிறகு நாள். உங்க வீட்டு பொண்ண ஜஸ்ட் 1 hour கெட் டுகெதர் பார்ட்டிக்கு அனுப்பி வைங்கன்னு சொன்னேன். அவர் அதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஏங்க, இதெல்லாம் நடக்கிற கதையா? என்ன நினைச்சு பேசுறாரு இருந்தாலும்?
ரவி ஒரு நிமிஷம் டென்ஷன் ஆகாதீங்க. அவர்கிட்ட நீங்க என்ன கேட்டீங்க? ஏங்க நான் என்னங்க கேட்க போறேன்? ஒரு ஜஸ்ட் ஸ்மால் கெட் டுகெதருக்கு 1 hour பெர்மிஷன் கேட்டங்க, அவ்வளவுதாங்க. வேற எதுவுமே கேட்கலங்க. அதுல அவருக்கு என்னங்க பிரச்சனை? என் மாமாவை அப்படி சொன்னாரு. ஆமா, எல்லாம் உங்க மாமா தான். அப்படியே பொண்ணு அடக்காக்குற ஒரு மாதிரி பேசுறாரு. இதெல்லாம் ஒண்ணு வேலை கேட்காதுங்க. எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. ஐயோ ரவி ப்ளீஸ், இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நமக்கு காரியம் ஆகணும்னா நாம தான் ஸ்டெப் எடுக்கணும். நடுவுல கஷ்டம் வந்தா அதை நகர்த்தி வச்சுட்டு போறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு சோர்ந்து போய் முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா எந்த அர்த்தமும் இல்ல. சரிங்க, இப்ப என்ன பண்ணலான்னு யோசிங்க. நானும் யோசிக்கிறேன். வேற ஏதாவது வழி இருந்தா பாப்போம். பை தி வே, அதுல ஒரு விஷயம் என் காதுல விழுந்துச்சு. அது உங்களுக்கு யூஸ் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, அந்த சூர்யா இருக்காருல்ல, அவர் ஏதோ கிராமத்துக்கு போறாராம். கிராமத்துக்கா? எந்த கிராமம், என்ன ஏதுன்னு ஏதாவது சொன்னாங்களா? சரியா தெரியலங்க. வீராவை கூட்டிட்டு யாரோ ஒரு வைத்தியரை பார்க்க போறேன், கர்ப்பமா இருக்கிற காயத்ரிக்கு மருந்து வாங்கிட்டு வர போறேன்னு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு விவரம் ஒண்ணும் புரியல. அந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். உபயோகப்படுறதா? நீங்க எவ்வளவு பெரிய நியூஸ் சொல்லிருக்கீங்கன்னு தெரியுமா? எனிவே தேங்க்யூ சோ மச். மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் நான் என்ன பண்றது? சொல்றேன் ரவி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதை விட முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் சொல்றேன். சரிங்க. சரி, ஓகே. அப்பா, அம்மா. டேய் என்னடா? எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், கேன்சல் பண்ணுங்க. முடிஞ்சா வேற பொண்ண பாருங்க, இல்லனா நான் இப்படியே எடுத்துட்டு போறேன். எவன் அழுதா அந்த கல்யாணத்துக்கு? டேய் என்னடாச்சு? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? நீரு ஏண்டா போதைக்கு அடிச்சுட்டு வந்திருக்கியா? போதையும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலப்பா. இவங்க என்ன பொண்ணதான பெத்து வச்சிருக்காங்க? இல்ல பிறக்கும் போதே மகாராணியா பிறந்தாலாம். இந்த வெட்டி பந்தெல்லாம் என் கிட்ட வேலைக்காகாது. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. டேய் இப்ப யார் என்ன சொன்னாங்க? எதுக்கு இப்படி காய்ச்சி மூச்சு கத்திட்டு இருக்க? நான் கத்துறேனா? ஏன் கேட்க மாட்டீங்க? உங்க அருமை சம்பந்தி கிட்ட போய் உங்க பொண்ணை அனுப்பிச்சு வைங்க, என் ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணி நானே பத்திரமா கூட்டிட்டு வந்து விடுறேன்னு சொன்னேன். இது ஒரு தப்பா? ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு கடத்தெருவுக்கு கூட போகாதா? கட்டிக்க போறோம் தானே, அனுப்பிச்சா என்ன? கொஞ்சம் அமைதியா. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லார் வீட்லயும் பொண்ணை வெளியே அனுப்புற வழக்கம் இல்லடா. பாக்குறவங்க 4 பேர் ஏதாவது தப்பா பேசிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு பயப்படதானே செய்வாங்க. வாய் மூடுறீங்களா? ஏதோ அந்த பொண்ணு மேல அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு ரொம்ப அக்கறை மாதிரி பேசுறீங்க. தரித்திரம் வீட்டை விட்டு போனா போதும்னு இருக்காங்க. டேய் இப்படி எல்லாம் பேசாதடா. என் வாய் அடக்கிடலாமா? ஆனா உண்மை இதுதான். கவிதாவை பத்தி அந்த வீட்டுல இருக்கிறவங்க யாருக்குமே எந்த அக்கறையுமே கிடையாது. சந்தேகம் இருந்தா அவளுக்கே போன் பண்ணி கேளுங்க. தலையெழுத்தேன்னு தான் இந்த கல்யாணத்தை நடத்துறாங்க. அப்படி இருக்கிறப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் அரேஞ்ச் பண்ண கெட் டுகெதர் பார்ட்டிக்கு அவளை அனுப்பி வைக்கிறதுல அவங்களுக்கு என்ன கஷ்டம்? டேய் இத பாருடா, சம்பந்தி தங்கமான மனுஷன்டா. நீ அவருக்கு புரியுற விதத்துல எடுத்து சொல்லியிருந்தீனா அவர் கண்டிப்பா இதுக்கு சம்மதிச்சிருப்பாரா. அதை விட்டுட்டு அவரை குறை சொல்லிக்கிட்டு வேண்டாத பேச்செல்லாம் பேசாதடா. பா வாய் மூடுங்கப்பா. எனக்கு இந்த இடம் பிடிக்கல. இப்படி ஒரு 10ஆம் பசலி குடும்பத்துல எனக்கு கல்யாணம் படிக்க பிடிக்கல. போதுமா? டேய் டேய் மாப்ள, வாங்க சம்பந்தி. வாங்க சம்பந்தி, வாங்க உள்ள வாங்க. வாங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்க. உட்காருங்க. இருக்கட்டுங்க சம்பந்தி. மாப்ள, ஒரு சின்ன விஷயம் உங்களை இவ்வளவு கோவப்படுத்துன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பொதுவா கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு இப்படி வெளியே அனுப்புற வழக்கம் கிடையாது. அதுவும் கவிதா தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு. அவ கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் அவ எங்க பொறுப்பு. ஏன் சார், உங்க பொண்ணை நான் என்ன கடத்திட்டு போகவா வந்தேன்? சும்மா என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ஒரு ஹாய் சொல்ல தானே கூப்பிட்டேன். வேணும்னா நீங்களும் வந்துட்டு போங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க.
இந்த காலத்துல இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம்தான். நீங்க நினைக்கிற மாதிரி யாரும் தப்பா பேச மாட்டாங்க. அவன் கேக்குறது 1 hour தானே, உங்க பொண்ணை அனுப்பித்தான் வைங்களேன். ஆமாங்க சம்பந்தி, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல சம்பந்தி. இப்படி உப்புச்சப்பு பெறாத விஷயத்துக்கெல்லாம் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சுக்கிட்டு விலகி போனோம்னா கஷ்டம் நம்ம குழந்தைங்களுக்கு தானே. தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி உங்க பொண்ணை அனுப்பிச்சு வச்சீங்கன்னா. என் புள்ள மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க. அவன் நல்லபடியா கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்க. அதுக்கு நான் பொறுப்புங்க. இவ்வளவு சொல்றீங்க, வாயை திறக்கறாருன்னு பாத்தீங்களா? ஐயோ மாப்ள, நான் இங்க வந்ததே மன்னிப்பு கேட்கறதுக்காகத்தான். உங்க அப்பா அம்மா இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் கவிதாவை உங்க கூட அனுப்பி வைக்காம இருக்க மாட்டேன். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. தயவு செஞ்சு நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. எனக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும். நான் வரேன் மாப்ள, வரேன் சம்பந்தி. போயிட்டு வாங்க. இப்போ சந்தோஷம் தானடா? டேய், பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டி கொண்டு உங்க வீட்டுல விடணும் என்ன? எனக்கு புரியுதுப்பா. ஆனா தொட்டதுக்கெல்லாம் கவலைப்படுறதுன்னு ஆரம்பிச்சா மனுஷன் வாழ்க்கையில நிம்மதியே இருக்காதப்பா. தொட்டத்துக்கெல்லாம் கவலைப்படுறவன் நான் இல்ல வைத்தியரே. காயத்ரி கர்ப்பமானத்துல இருந்து ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. இன்னி வரைக்கும் அவ எல்லா கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. ஒவ்வொரு கஷ்டத்தையும் அவ ஜெயிச்சு வந்துகிட்டு தான் இருக்கா. பிரார்த்தனை பண்ணலான்னு அந்த குலதெய்வம் கோவிலுக்கு போனப்போ அந்த பூசாரி இந்த மாதிரி எங்க அப்பா கிட்ட சொன்னாரு. கேட்ட உடனே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. சொல்லி வச்ச மாதிரி அன்னைக்கு ராத்திரி கூட கனவுல கனவை நினைச்செல்லாம் கவலைப்படாதப்பா. நம்ம எதை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அதுதான் நம்ம கனவுல வரும். இது ஒரு பெரிய விஷயமே இல்லப்பா. என்ன கேட்டா பூசாரி சொன்னதை கூட நீ பெருசா எடுத்துக்க வேண்டாம். அது எப்படி தெரிய முடியும்? பூஜை பண்ணி பொங்கல் வச்சு படையல் போட்டிருக்காங்க. திருநீர் போடுறப்போ சாமி வந்த மாதிரி பூஜாரி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி வச்சிருக்காரு. எப்படி வைத்தியரே கவலைப்படாம இருக்க முடியும்? புரியுது தம்பி, ஆனா நான் சொல்ல வேண்டியதை சொல்லித்தானே ஆகணும். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் வைத்தியரே. அது ஒரு பிரச்சனையே இல்ல. நான் இங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய விஷயம்னு சிலது இருக்கு இல்லையா? நானும் காயத்ரியும் உங்களை ரொம்பவே நம்புறோம். உங்க வைத்தியத்து மேலேயும் தொழில் மேலேயும் எங்களுக்கு அபார நம்பிக்கை இருக்கு. உலகத்துல குணப்படுத்த முடியாத வியாதியெல்லாம் நீங்க குணப்படுத்திருக்கீங்கன்னு வீரா சொன்னாரு. வைத்தியரையா, நம்ம ஊர்ல முத்துலட்சுமி பாட்டியோட பேத்தி கர்ப்பமா இருக்கிறப்போ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு உங்ககிட்ட வந்தப்போ நீங்க ஒரு மருந்து கொடுத்தீங்களா? நீ சொல்றதெல்லாம் சரிதான் வீரா. ஆனா அந்த பொண்ணு ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட வந்தப்போ அதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சேன். இப்ப நான் கேக்குறேன், அதுக்கு முதல்ல பதில் சொல்லுப்பா. காயத்ரிக்கு எதுவும் உடம்புக்கு முடியாம இல்ல எந்திரிக்க முடியாம தலை சுத்தல் அதிகமாகி வயிற்று புரட்டல் அதிகமாகி இந்த மாதிரி ஏதாவது? உண்மையை சொல்லணும்னா காயத்ரிக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. அவ பாட்டுக்கு சாதாரணமா வீட்டு வேலையை குனிஞ்சு நிமிந்து பண்ணிட்டு தான் இருக்கா. பிராங்கா சொல்லணும்னா காயத்ரி வயித்துல வளர்ற குழந்தை நல்ல ஆரோக்கியமா நல்ல புஷ்டியாவும் பிறக்கணும். சென்னையில நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு தான் இருக்கும். மாசம் மாசம் இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்கேனிங் இதெல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் நீங்க ஒரு மூலிகை மருந்து கொடுத்தீங்கன்னா காயத்ரிக்கும் சரி வயித்துல வளர்ற குழந்தைக்கும் சரி 2 பேருக்கும் தெம்பா இருக்கும். அதுல எனக்கு ஒரு நம்பிக்கை. சரிப்பா, உன் ஆசையை நான் கெடுக்க விரும்பல. ஒரு நிமிஷம் இரு. இதுக்கும் கால் பண்ணது. இந்த பாரு தம்பி,
நீ என்ன நினைச்சு என்கிட்ட வந்த, என்ன எதிர்பார்த்து என்கிட்ட கேட்டேன்னு தெரியல. உண்மையை சொல்லணும்னா என்னால புரிஞ்சுக்கவே முடியலப்பா. ஆனா காயத்ரி எனக்கு மக மாதிரி. அவ நல்லா இருக்கணும், அவளுக்கு பிறக்க போற குழந்தை ரொம்ப நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு மூலிகை மருந்த நான் உனக்கு தர்றேன். இந்தாங்க. வைத்தியரே, இது என்ன மருந்துன்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சொல்றேன்பா, இது சாதாரண மூலிகை இல்ல. இந்த இலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். மலை உச்சியில சாதாரணமா யாருமே ஏறி போக முடியாத மலையில அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கண்டுபிடிச்ச அபூர்வமான மூலிகை இது. இதோட பலன் என்னன்னு தெரியுமா? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க இந்த மருந்த 3 தடவை குடிச்சா போதும், வயித்துல வளர்ற குழந்தைக்கு எந்த ஆபத்துமே வராது, எந்த காலத்திலுமே வராதுப்பா. நிஜமா சொல்றீங்க வைத்தியரே? ஆமா தம்பி, ரொம்ப அபூர்வமான மூலிகை இது. அந்த காலத்துல சித்தர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பலவிதமான சோதனைகளை செய்து இந்த மூலிகைகளை பத்தி நிறைய எழுதி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, அத பத்தி விவரம்லாம் சொன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா என்ன நம்பி நீ வந்திருக்க, அதுக்கு நான் செய்யற பதில் மரியாதையா நீ நினைச்சுக்கைய. ஊருக்கு போன உடனே காயத்ரி கிட்ட இதை கொடுத்து 3 தடவை இதை சாப்பிட சொல்லு. இது 3 தடவைன்னா ஒரே நாள்லயாவா வைத்தியரே? ஆமாப்பா, காலையில ஒரு வேளை, மதியம் ஒரு வேளை, ராத்திரி ஒரு வேளை, சரியா இருக்கும். 3 வேளைக்கு தான் கொடுத்துருக்கிறேன். இது ஒரு நாள் சாப்பிட்டா போருமா வைத்தியரே? போதும் தம்பி, என்ன கேட்டா ஒரு நாளே அதிகம். 2 வேளை இந்த மூலிகை சாரை குடிச்சாலே, உனக்கு புரியுற விதத்துல சொல்லணும்னா, இந்த மூலிகை சாரை குடிச்சிட்டான்னா காயத்ரியோட வயித்துல யானையே ஏறி மிதிச்சாலும் அவளுடைய கர்ப்பத்துக்கு ஒண்ணுமே ஆகாது தம்பி.